முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி 234 தொகுதிகளிலும் கலைஞர் நூலகம் அமைக்க திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் இளைஞரணிக்கு உத்தரவிட்டிருந்தார். துணை முதலமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் வழிகாட்டுதலின் பேரில் தொகுதிதோறும் கலைஞர் நூலகம் அமைக்கப்பட்டது. அந்த வகையில் தஞ்சையில் திமுக இளைஞரணி சார்பில் கலைஞர் நூலகம் அமைக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள நூலகத்தை கடந்த ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்த நூலகத்தில் திராவிட இயக்க வரலாறு குறித்த நூல்கள், இலக்கியம், அறிவியல் என பல்வேறு பிரிவுகளில் ஆயிரக்கணக்கான நூல்கள் இடம்பெற்றுள்ளன. மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலியின் தொடர் முயற்சியால் பொது அறிவு மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கான நூல்களும் கலைஞர் நூலகத்தில் அதிக அளவில் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளன. இதனால் தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் உள்ள கலைஞர் நூலகத்தில் ஏராளமான இளைஞர்கள் நாள்தோறும் போட்டித் தேர்வுக்கு தயாராகி வருகின்றனர். எனக்கு யூஜி முடிச்சுட்டு பேங்க் எக்ஸாம் எழுதணும்னு ஆசை. எம்பி அலுவலகத்தில் பக்கத்தில் கலைஞர் நூலகம்னு ஒன்று இருக்குது. நான் அதில் காலேஜ் முடிச்சுட்டு எனக்கு காலேஜ் 1 மணிக்கு முடிச்சுட்டு நான் இங்கே வந்து 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சுட்டு போட்டித் தேர்வு எழுதலான்னு எனக்கு ஒரு ஆசை. இங்கே படிச்சுட்ருக்கேன். இந்த நூலகம் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த நூலகம் இருக்கிறது பாதி பிள்ளைங்களுக்கு தெரியலை. அவங்களும் வந்து இங்கே படித்து பயனடையலாம். இங்கே ஏகப்பட்ட புக்ஸ் இருக்குது. இலக்கியம், வரலாறு, தொல்காப்பியம் எல்லா புக்குமே இருக்குது. போட்டித் தேர்வுகளுக்கு முக்கியமாக புக்ஸ் இப்போ நிறையா வச்சுருக்காங்க. இன்னமும் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க எம்பி சார். என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு நான் வந்து படிக்கிறேன். நீங்களும் எல்லோரும் வந்து கலைஞர் நூலகத்தை பயன்படுத்திக்கிற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். மாணவர்கள் விரும்பும் அனைத்து பிரிவுகளிலும் நூல்களை கொள்முதல் செய்ய ஆர்வமுடன் உள்ளதாகவும் முரசொலி எம்பி தெரிவித்துள்ளார். இந்த நூலகம் அனைவருக்கும் பயன்பட வேண்டும். குறிப்பாக கிராமப்புற ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெறுகிற வகையில் அரசு பொதுத் தேர்வுக்கு யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அந்த ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு இந்த நூலகம் பயன்பட வேண்டும் என தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். அவருடைய வேண்டுகோளின்படி அந்த போட்டித் தேர்வுக்கு தயாராகிற மாணவர்கள் என்னென்ன புக்ஸ் கேட்டாங்களோ அந்த புக்ஸ் எல்லாம் அந்த நூலகத்தில் நாங்கள் வச்சுருக்கிறோம். அன்றாடம் வந்து மாணவர்கள் இதில் படிச்சுட்டு போகிறாங்க. தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமாக திகழும் தஞ்சையில் ஓர் அறிவு களஞ்சியமாக செயல்படுகிறது கலைஞர் நூலகம்.